ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்றைக்கி டேங் எஃப்எஃபோட பார்ட் 8 தான் வந்து பார்க்க போகிறோம். அரேஞ்ச் மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையனோட பார்ட் 8 தான் வந்து பார்க்க போகிறோம். மேபி இன்னும் ஒரு 2 எபிசோடில் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ 10 எபிசோட்ஸ்குள்ளார முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து இருக்கேன். ஸோ வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் ஒன்லி ஹயாங்க்கு வந்து நான் போடுறதில்ல, மிக்மேக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஹயாங்லைன்ஸ்க்கு வந்து தனியாக நான் வச்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் OT7க்கும் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட மற்ற 2 சேனல்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். அண்ட் அன்கட் செஞ்சு வந்து டெலகிராமில் தான் வந்து போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாவில் நீங்கள் என் கூட தாராளமாக வந்து பேசலாம். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ப்ளீஸ். அண்ட் நாம் இன்றைக்கி அரேஞ்ச் மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையன் பார்ட் 8 பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் நாம் இப்போது நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஃபீல் பண்ணுங்க, அடிக்ட் ஆகாதீங்கடா ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நிலாவை அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. இந்த மேரேஜ் கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. அதோடு வந்து நிறுத்தி இருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும், அதுவும் வந்து சொல்லி இருந்திருப்பேன். ஸோ இப்போ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டயானுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க வைக்கிறது அப்படின்ட்டு அவருக்கு சுத்தமாக தெரியல. அவருக்கு அப்படியே வந்து யாரை பார்த்தாலும் அவருக்கு கோவமாக வருது. ரூம்லேயே தான் இருக்கார். ரூமில் விட்டு அவர் வெளியில் வரவே இல்லை. இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தா, நிலா சைடு பார்த்தா அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட ஃபோனை வந்து உங்ககிட்டேருந்து பிடுங்கியிருப்பாங்க. நீங்கள் டயாங்க்கு வந்து கால் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் மறக்கணும் அப்படின்றதுனால அவங்க சொல்லியிருப்பாங்க. இனிமேல் அவன் கூட உனக்கு கல்யாணம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் ஒத்துட்டே இருந்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இல்லை, முடியாது, நான் வந்து வேறு பையனை பார்த்து உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அப்பா சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்கு வந்து விருப்பமே இருந்திருக்காது, ஒத்துக்கவே இருந்திருக்க மாட்டீங்க, பயங்கரமாக அழுவீங்க. ஆனால் எதையும் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கேட்குறதா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட உயிர் ரொம்பவே முக்கியம். இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வேளை கல்யாணம் பண்ணி போயிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனையாகி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது அவங்களால தாங்கவே முடியாது அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் வந்து போகுது. டயாங்க்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டி, உனக்கு ஃபோனும் பண்ண முடியல, ஃபோன் பண்ணாலும் வந்து எடுக்க மாட்டேன்ற பொண்டாட்டி. ஃபோனு உன்கிட்ட தான் இருக்கா இல்லை வேறு யாராவது வச்சுருக்காங்களா? உன்கிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலடி. ஏன்டி இப்படி? ஐயோ, எனக்கு பயமாக இருக்குடி. இது வரைக்கும் நான் எதுக்குமே பயந்ததில்லை. ஆனால் இப்போ நீ இல்லாமல் போயிடுவேன்னு எனக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் உங்களோட ஃபோட்டோவை பார்த்து தான் அழுதுகிட்டு இருக்காரு. டயாங்கோட பேரண்ட்ஸுக்கா, ஐயோ என்ன பண்ணுறது இப்போது? நம்ம பையன் இப்படி இருக்கானே, ரூமை விட்டு வெளிலவே வரமாட்டேன்றானே அப்படின்னு டயாங்கோட அம்மாவுக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது. பாட்டியா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
பேசாம நம்ம சம்மந்தியோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட ஏதாவது பேசி பார்க்கலாமா? அவங்கள நம்ம இனிமே இந்த மாதிரி நடக்காது, பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு வந்து நம்ம ஏதாவது பேசலாமா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேயாங்கோட அம்மாவும் சரித்த நம்ம குடும்பமா போய் அவங்க கிட்ட பேசலாம். என் பையனை என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியல. இது வரைக்கும் அவன் இவ்வளோ வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அவ இருந்ததே கிடையாது. என்னால் இப்படி இப்படி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்னமோ அப்படி தோணலை, அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எவ்வளோ கோவத்தோட போனாங்க பாத்தியா, அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. பேசுறது பேசி பார்க்கலாம், ஆனால் அவங்க வந்து முடியாது, இல்லை வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வந்து அவமானமாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்களோட அப்பாவா, வேற என்னப்பா பண்ண முடியும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்படி அவ பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கப்பா என் பையன் இவ்வளோ கம்பீரமா இப்படி இருந்தா, சிங்கம் மாதிரி இருந்தா, ஆனா இப்போ எப்படி இருக்கான் பாருங்கப்பா. அவன் இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. ஆனா இப்போ தடவையா அவன் ஒரு பொண்ணை, அதுவும் நாம காட்டின பொண்ணை தானப்பா அவன் காதலிச்சான். அதை வந்து நம்மளால ஒரு நிறைவேற்றி கொடுக்க முடியாத அப்போ நான் ஆகிருவனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா வந்து அவங்களோட அப்பா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய சோதனை அப்படின்ற மாதிரிலாம் அங்க போயிட்டு இருக்கு. சரி நம்ம போய் பேசலாம், பேசி பார்க்கலாம், பேசி சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுத்துட்டு லைக் வந்து ஒரு நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் வீட்டுக்கு எல்லாம் வராங்க. நீங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க, உங்களை ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் உங்கள் ரூமை வந்து பூட்டியே தான் வச்சிருப்பாங்க, அதாவது உங்களை உள்ளார விட்டுட்டு வெளியில் இது பண்ண மாதிரி வந்து தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க ரூமில், உங்களுக்கு அவ்வளோ வந்து இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. லைக் வந்து வீட்டில் வந்து உங்கள் அம்மா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து லைக் திடீர்னு இவங்க வந்ததுமே, என்னடா இது இவங்க வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வெளியில தான் நின்றுருக்காங்க, இன்னும் உள்ளே வரல. உள்ள கூப்பிட மாட்டிங்களா சம்மந்தி அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களோட அம்மா கேட்குறாங்க. வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போய் உட்காந்து தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே வந்து லைக் உங்களோட அப்பாவுக்கும் கால் பண்ணியிருப்பாங்க, உங்கள் அண்ணனுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. சொல்லுங்க என்ன விஷயம்னா திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? அது லைக் தேங்கோட பாட்டி தான், உனக்கே தெரியும் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் கல்யாணம் இதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், இதில் வந்து என் வீட்டுக்காரரும் பையனும் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹாரன் சவுண்டு, கோவமாக உங்கள் அப்பா வந்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் அண்ணனும் வந்து வந்துட்டுருக்காரு. அவங்க அப்பா வந்ததுமே, எதுக்கு இங்கே வந்தீங்க, யார் உங்களை இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. உங்கள் அம்மாவா, இங்கே பொறுமையாக இருங்க, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் பேசுகிறவங்களா, நீ சும்மா இருறி, இப்போ எதுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, அதான் அப்பவே நான் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டல, இந்த கல்யாணம் நடக்காது, மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எதுக்காக வந்திருக்கீங்க என்ன? எங்கள் கிட்டலாம் வந்து பேசி எப்படியாவது வந்து எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே கொலை பண்ணலான்ட்டு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஐயோ சம்மந்தி, அப்படிலாம் இல்லை சம்மந்தி, டேங்கோட அப்பா தான். அப்படிலாம் இல்லை சம்மந்தி, ஏதோ தெரியாமல். எது தெரியாம எது தெரியாம, உங்க வீட்டு பொண்ணு தானே என் பொண்ணை கொலை பண்ண பார்த்துருக்கா, நாளைக்கு திரும்ப இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க? என் பொண்ணோட உயிர் எங்களுக்கெல்லாம் என்ன விளையாட்டா போச்சா? இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என் பொண்ணை நான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் எப்படி வந்தீங்களோ அப்படியே கிளம்பி போயிருங்க. இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து
உங்க அப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் எவ்வளவோ வந்து இல்ல இல்ல சம்மந்தி, இனிமே அந்த மாதிரி நடக்காது. அவங்க வந்து இனிமே எங்க வீட்டுக்கே வரவே மாட்டாங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னா அதே ஊர்ல தானே நீங்களும் இருக்கீங்க. ஆ இப்போ திடீர்னு வந்து அவ வேற ஏதாவது பண்ணானா என் பொண்ணுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, உசுருக்கு? நீங்க எல்லாரும் இருந்த போது தானே அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிருக்கா. அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அப்பா சொல்றாரு. அவங்களுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட அவங்களுக்கெல்லாம் தெரியல. இத பாருங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே என் பொண்ணுக்கு உங்க பையன் கிடையாது. அவளுக்கு வேற ஒருத்தனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க. இதுக்கு மேல நீங்க நின்னீங்கன்னா அசிங்கமாயிடும். அது உங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாரு. அதுக்கு மேல வந்து எப்படி இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்து போயிடுறாங்க. என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. உங்க அப்பாக்கு இன்னமும் கோவம் வரல. உங்க அப்பா உங்க அம்மாவை பார்த்துதான், எதுக்குடி அவங்களை வீட்டுக்குள்ளார வரவிட்ட? வெளியில அப்படியே பேசி அனுப்பியிருக்க வேண்டியது தானே. வீட்டுக்குள்ளார உட்கார வச்சு என்ன விருந்து வைக்க போறியா? ஐயோ, வீட்டுக்கு வந்தவங்களை எப்படிங்க உள்ள வாங்கன்னு சொல்லாம வெளியிலேயே நிக்க வைக்கிறது? அதனாலதான் வந்து போதும் எல்லாம் உடனே சொல்லும். உடனே ஜியாப்பா, அம்மா அப்பா ஏன் போ அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க? அம்மா பண்ணதுல என்ன தப்பு? வீட்டுக்கு வந்தவங்கள வந்து உள்ளார வந்து உட்கார வச்சாங்க. அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல. இப்ப எதுக்கு அம்மா வந்து பிடிச்சி சும்மா திட்டிட்டு இருக்கீங்க? அம்மா என்ன பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதை தானே பண்ணாங்க. சும்மா வந்து ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடா வந்துட்டா அப்படியே அம்மாக்கு வக்காலத்தை வாங்க. இதை பாருங்கப்பா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுட்டு பேசுங்கப்பா. டேய், நான் நல்லா புரிஞ்சுட்டு தாண்டா பேசுறேன். எனக்கு என் பொண்ணோட உசுறு தான் ரொம்ப முக்கியம். மற்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த இதோட விட்டுருங்க. இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க வராங்க. அவளை தயாரா இருக்க சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க அப்பா போயிடுறாரு. உங்க அம்மாவுக்கு ஷாக்கு, ஜீஹோக்கு ஷாக்கு. டேய், என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அதாம்மா எனக்கும் தெரில. யாரோட மாப்பிள்ளையா இருக்கும் தெரியலம்மா. ஐயோ, நிலா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாளேம்மா. இப்போ என்னம்மா பண்றது? எனக்கும் அதாண்டா புரியல. ஆல்ரெடி அவள் வந்து ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருக்கடா. என்னால் அவளை பார்க்க முடியலடா. என்னடா பண்றது? எனக்கும் அதாம்மா புரியல. எனக்கும் கஷ்டமாதாம்மா இருக்கு. அவள் இப்படி இருக்கிறது, ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, அழுதுகிட்டே இருக்காம்மா. ஃபோனை பேசணும் பேசணும்னு இருக்கா. ஆனால் ஃபோனு அப்பா கிட்ட தான் இருக்கு. நான் எப்படிம்மா வந்து பேச கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், இப்போதான் அப்பா கிளம்பி போயிட்டார்ல, இப்போ டேங்க்கு கால் பண்ணேன். அவள் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் பேசட்டும்டா. அம்மா என்னம்மா பேசுற? அப்பா வந்து வேற மாப்பிள்ளைய பார்க்குறேன், அதுவும் 2 நாள்ல வராங்கன்னு வேற சொல்லியிருக்காருமா. எப்படிம்மா இப்போ வந்து நான் டேங்க்கு கால் பண்ணி இந்த பேசணும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஜேப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேற என்னடா பண்றது? என் பொண்ணு எப்படி கஷ்டப்படுறான்னு பாக்குறல்ல. மா புரியுதுமா, உனக்கு பொண்ணுனா என் தங்கச்சிமா. எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்பா கிளம்பி போயிட்டாருன்னு தான் வந்து நினைச்சிருப்பாங்க. பட் ஆனால் கிளம்பி போகல, வெளியில தான் வந்து போயிருந்திருப்பாரு. வெளியில இருந்து ஜேஹோப்போட பேரை சொல்லி கத்துறாரு. இதோ வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு, அம்மா எதுவுமே நீ பண்ணாத, அப்புறமா இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் பண்ணி அப்பா கிட்ட பெரிய பிரச்சனை ஆகிட போதுமா அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஆஃபீஸுக்கு போன ஹோபிக்கா அவருக்கு வந்து எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஒன்றுமே வந்து புரியவே மாட்டேங்குது. அவருக்கு அப்படியே மண்டை அப்படியே வெட்டிக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் தான் வந்து நம்ஜன் வந்து கால் பண்ணி இருந்திருப்பாரு. அதை வந்து ஹோபியும் அட்டன் பண்ணுறாங்க. டேய் மச்சான், நீ வந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த கிராமத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தல, டேய் அதை விட முக்கியமான ஒன்று வேற போயிட்டுருக்குடா. என்னடா ஆச்சு? டேய், எனக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி ப்ரெஷர் மண்டைக்கு ஏறுதுடா. எங்கூட இருக்க நீ? நான் எப்போவுமே எங்கே இருப்பினோ அங்கே தான் இருக்கேன். சரி, நான் கிளப்புக்கு மீட் பண்ணலாம், வந்துரு. என்னடா இப்போவே வா? டேய், மூடிட்டு சொல்கிறத மட்டும் செஞ்சு தொலைடா, வாடா, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஹோபி வந்து அங்கேருந்து கிளப்புக்கு போயிடுறாரு. நம்ஜனும் வந்து அவரும் வந்து கிளப்புக்கு வந்துடுறாரு. ஹோபியா
பயங்கரமா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காரு. ஹோபிக்கு பக்கத்துல நம்ஜன் வந்து உட்காந்து, டேய் 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 எதுக்குடா இவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டுருக்க? வேற என்னடா பண்றது? என் மனசுக்கு அந்த லட்சணத்துல இருக்கு. என்னடா ஆச்சு? தெளிவா சொல்லுடா அப்படின்னு சொன்னபோது தான் இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்ற லைக் காலையில என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ஜன் கிட்ட வந்து சொல்றாரு ஹோபி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. எனக்கு என் தங்கச்சி என்ன நினைச்சாதான்டா ரொம்ப கவலையா இருக்கு. இது வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைடா. அழுதுகிட்டே இருக்காடா. ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்காடா. என்கிட்ட பேசணும் பேசணும்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்காடா. என் அம்மா வேற ஃபோனை புடு புடுன்னு பேசட்டும் அவன்றா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலடா எனக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்றாரு. டேய் டேய் மச்சான், முதல்ல நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தாண்டா ஆகணும். அந்த மாப்பிள்ளை யார் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கூட அவனை அப்படியே வந்து அவர்கிட்ட பேசி ஏதாவது நம்ம பண்ணலாம்டா. யாருன்னு ஏதாவது தெரிஞ்சிச்சா? இல்லடா, யாருன்னே தெரியல. தெரிஞ்சா கூட ஏதாவது பண்ணலாம்டா. என் அப்பா எதுவுமே சொல்லல. யாரு என்ன அப்படின்னு எதுவுமே சொல்லலடா. கேட்டா வரும்போது பார்த்துக்கோ அப்படின்னு தாண்டா சொல்றாரு. நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. சரி, எப்போ பொண்ணு பார்க்க வராங்க? 2 நாள்லன்னு சொன்னாரு. ஆனா கன்ஃபார்மா தெரியலடா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் என் அப்பா, இன்னொரு பக்கம் என் தங்கச்சி. என்ன பண்றதுன்னே தெரிலடா எனக்கு. சரிடா, பார்த்துக்கலாம். எப்போ வராங்கன்னு மட்டும் சொல்லு, அப்போ நானும் வரேன். நீ வந்து டேய் சொன்னதை மட்டும் செய்டா. சும்மா வந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆ, அவன்கிட்ட பேசினா போதுமா, இல்லை வேற ஏதாவது பண்ணா நான் தெரிய வேண்டாம்? அதுக்கு தான். சரிடா, நானும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சரக்கா குடிச்சிட்டு இருக்காரு. டேய் டே டேய் போதும்டா. எவ்வளோ தாண்டா குடிப்ப? இது என்னடா புதுசா இந்த பழக்கம் உனக்கு? டேய் என்னால் முடியலடா. அதான்டா மச்சான், எனக்கு ஒரு நாள் மச்சான், ஒரு நாள் தான் ஆரம்பிக்கும். இது இப்படியே விட்டா அப்புறம் ரெகுலர் ஒன்றும் தேவையில்ல. எந்திரிச்சு வா. டே மச்சான், ஒரே ஒரு கிளாஸ் மூடிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜூன் வந்து ஓபி இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. லைக் டயாங்கால சுத்தமாக வந்து முடியல. உங்களை பார்த்து அவனு உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஹோபிக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. ஹோபியும் வந்து அவர் ஒர்க்கில் இருந்திருப்பாரு. ஸோ அப்போ அட்டன் பண்ணுறாரு. யார் மச்சான்? அப்போ புரிஞ்சிச்சு ஜெயப்க்கு யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் சொல்லுங்கள் மச்சான். மச்சான் வந்து தங்கச்சி எப்படி மச்சான் இருக்கா? அவளுக்கு ஃபோனே போகவே மாட்டேங்குது, எடுக்கவே மாட்டேன்றா. எப்படி இருக்கா? அவள் நல்லா இருக்காளா? இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஃபோன் இப்போ அவகிட்டயே இல்லை. அப்பா தான் அவளோட ஃபோனை வச்சிருக்காரு. என்ன சொல்கிறீங்க மச்சான்? ஆமாம், அப்பா வந்து உங்களை பார்க்கக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் அவளோட ஃபோனை வந்து அப்பா வாங்கி வச்சுக்கிட்டாரு மச்சான் அப்படின்ற மாதிரி. லைக் வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு வரும்போது, இல்லை இல்லை வேண்டாம், இதை நாமளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. மச்சான் மச்சான் நான் போய் பார்க்கணும் மச்சான், ப்ளீஸ் கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்க மச்சான், என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக கண் கலங்குறாரு. ரூபிக்கு நல்லாவே வந்து புரியுது. அவர் வந்து சரி மச்சான், நானே வந்து ஒரு நாள் சொல்கிறேன், ஆனால் இது வந்து சரி வருமான்ட்டு எனக்கு தெரியலை மச்சான். மச்சான் தயவு செஞ்சு மச்சான் ப்ளீஸ், உங்கள் ப்ளீஸ் மச்சான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கெஞ்சுறாரு. சரி சரி மச்சான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து உங்களோட அப்பாவும் வந்து ஒரு 2 நாள் வெளியில் போகிற வேலையாக வந்திருக்கும். அப்போ ஹோபிக்கு தோணுது இதுதான் கரெக்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. லைக் ஆனால் அவர் வந்து உங்கள் அப்பா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஹோபியும் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுனால அவரும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் வந்து நாளைக்கு பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. லைக் வாய்ஸ் மெசேஜ் மாதிரி டயாங்க்கு வந்து ஹோபி அனுப்பிச்சிருந்துருப்பாரு. அப்படியே வந்து ஹோபியும் அவங்க அப்பாவும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்கே வீட்டில் இருக்கிறது உங்கள் அம்மா மட்டும்தான். டயாங்கும் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் டைரெக்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வந்துடுறாரு. காலிங் பில் தான் அடிக்கிறாரு.
உங்க அம்மாவும் போய் ஓப்பன் பண்றாங்க. பார்த்தவங்களுக்கு ஷாக்கு. மாப்ள நீங்க அத்த அத்த ப்ளீஸ் அத்த என்ன மட்டும் தொரத்திராதீங்க அத்த. நிலாவ நான் பார்க்கணும் அத்த. அவள பார்க்காம என்னால பேசாம இருக்க முடியல அத்த. ப்ளீஸ் அத்த. இந்த மாரி அவரு கெஞ்சுறாரு. உங்க அம்மாக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் வந்து சரி மாப்பிள்ள அவர் ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. டயங்க வேக வேகமா உங்க ரூமுக்கு தான் வராரு. ஓன் பண்ணிட்டு நிலா அப்படின்ட்டு டயங்கோட வாய்ஸு, நீங்களா இதுக்கு மேலே உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை அறுத்துக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அந்த கத்தியை வந்து உங்கள் கைக்கிட்ட கொண்டு போய் இருந்திருப்பீங்க. டயாங்கோட வாய்ஸ் கீழே டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவரு செம்ம ஷாக்கு. நிலா என்ன பண்ண பார்க்குற நிலா அப்படின்ட்டு வந்து அவரு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்களும் வந்து கத்தி கீழே போட்டு வேகமாக டயாங்கிட்ட போய் ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேஸு ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறீங்க. கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்து வழியுது. மாமா மாமா வந்துட்டியா மாமா, நான் என்னால் முடியல மாமா அப்படின்னு அவ்வளோ அழுகிறீங்க. நீ வந்துட்டேன்டி, என்ன வேலைடி பார்க்க பார்த்தேன், இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, என்னால் தாங்க முடியுமாடி, நானும் வந்துடுறேன்டி உன் கூடவே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாண்டி, என்னால் என்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல நிலா அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேங் அலறாரு. உங்களை ஹக் பண்ணிட்டு நீங்களும் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறீங்க. நீங்கள் 2 பேரும் அழுறது உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே கேட்குது. அவங்களுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அழுகையாக வருது. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் எல்லாம் கப் பண்ணி உங்கள் டீயர்ஸ் எல்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு லைக் வந்து டேங் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அம்மா பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி லைக் வந்து அப்படியே ஒரு டீப்பான வந்து கிஸ் வந்து போகுது. செம்ம டீப்பான கிஸ் வந்து போகுது. நீங்களும் வந்து செம்மையாக வந்து டேங்க கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ்லேயே உங்களோட லவ் வந்து அந்த ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்து இப்போது நீங்கள் வந்து பெட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அப்படியே வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. லைக் படுக்க வைக்கிறாரு அப்படின்றத விட நீங்கள் டயாங்கோட ஷர்ட்டை வந்து பிடிச்சு அப்படியே வந்து நீங்கள் கீழே 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 இழுக்கிறீங்க. இப்போ 2 பேருமே பெட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் கீழே டயாங் மேலே அப்படியே டீப் கிஸ் போகுது. அவராலையும் வந்து அந்த என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு அவரோட தேவை இருக்குது, அதே மாதிரியே உங்களுக்கும் அவரோட தேவை இருக்குது அப்படின்றது நல்லாவே உங்கள் 2 பேருக்குமே வந்து புரியுது. நீங்களும் வந்து டயாங்கோட செஸ்ட்டை வந்து, அதுவும் அவர் ஷர்ட் தானே வந்து போட்டிருந்தப்பாரு, ஷர்ட்டுக்குள்ளார வந்து உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து போகுது. அதே மாதிரி தான் டயாங் வந்து நீங்கள் போட்டுட்டு இருந்த அந்த டிஷர்ட்டை குள்ளார கையை விட்டு அதை கழட்டி தூக்கி போட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்டலாம் வெக்கிஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட போய் செம்மையாக வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாரு. மாமா பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அந்த 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 3 சாங் நீங்களும் வந்து பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்து நீங்கள் 2 பேரும் அழுகிறத வந்து கேட்டுட்டு அவங்களால அங்கே வந்து இருக்க முடியல. அதனால் அவங்க வந்து கிளம்பி போயிருந்துருப்பாருங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது நீங்களும் டயாங்கும் மட்டும்தான். உங்கள் கழுத்து ஃபுல்லுமே வெட் கிசஸாக கொடுத்துட்ருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து அவரோட வேட்டிக்கு போய் கழட்டி தூக்கி போட்டுறாரு. இப்போ அது அப்படியே உங்களோட பேண்ட்ஸுக்கும் வந்து போகுது. நீங்கள் போட்டிருந்த பேண்ட்டும் பேண்டிஸையும் கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. இப்போ அவரோட இதுலேயும் ஒன்றும் இல்லை, உங்களோட உடம்புலையும் ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு லவ்வபுளான ஒரு ரொமான்டிக்கான ஒரு மேக்கப் செஷன் வந்து அங்கே போகுது. லைக் 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியல. பிரிஞ்சு இருந்த 2 பேர், லவ் பண்ணுற 2 பேர் ஒட்டுக்க ரொம்ப நாள் பிரிஞ்சு சேரும்போது லவ்வை எந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்களோ அந்த அளவுக்கான ஷேரிங் தான் நீங்களும் டயாங்கும் இப்போ பண்ணுறீங்க. உங்களுக்கு பெயின் ஆகுது, முடிஞ்ச அளவுக்கு டயாங் உங்களுக்கு பெயின் கொடுக்காம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருப்பாரு. பட் ஆனால் வந்து பெயின் வந்து ஆகுது உங்களுக்கு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. போக 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 அது உங்களுக்கு ப்ளஷராக மாறினதுக்கு அப்புறமா தான் டயாங் வந்து அவர் ஃபாஸ்ட்டாக போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்மையான ஒரு மேக்கப் செஷன் அங்கே வந்து போகுது. இப்படியே தான் வந்து
லைக் வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்களும் டேங்கும் உங்களோட பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. டேங்கோட செஸ்ட்டில் வந்து நீங்கள் படுத்துட்டு அப்படியே வந்து டயர்டில் வந்து தூங்கிட்டீங்க. உங்களோட ஹெட் அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டு அவர் அப்படியே திங்க் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் பொறுடி பொண்டாட்டி, கண்டிப்பாக ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்கெல்லாம் அவர் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களை அப்படியே வந்து படுக்க வச்சுட்டு கீழே கிடந்திருப்போம்ல ட்ரெஸ்ஸு, அதை எல்லாத்தையுமே வந்து அவர் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுட்டு, அவரும் வந்து அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போகிறதுக்கு வந்து முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா வந்து, லைக் ஃபோன் உங்ககிட்ட இல்லை, இப்போ எப்படியாவது உங்ககிட்ட ஃபோன் ஏதாவது இருந்தால் தானே நம்ம பேச முடியும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக கிளம்பி வந்து போயிருந்திருப்பாரு. அந்த டைமில் தான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து, அதாவது டேங் வந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த டைமில் ரிட்டர்ன் வந்து வந்துடுறாங்க. யாருன்னா உங்கள் அப்பாவும் ஹோபியும் வந்து வந்துடுறாங்க. அது வந்து அவங்க ட்ராவலிங்கில் இருந்தபோதே வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வந்து, இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ரிப் மீட்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருப்பாங்க. லைக் வந்து ஹோபிக்கா செம்ம டென்ஷனு. யூட்டையா ஒரு வேலை இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்ற அவருக்கு ஒரு பயம், செம்ம டென்ஷன் அவருக்கு வேற. லைக் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா பேரை தான் சொல்கிறாங்க. அவங்க இல்லை, என்ன வீடு அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ தான் உங்கள் அம்மாவும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கோயிலே தான் அவ்வளோ நேரமும் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பாவும் ஹோபியும் இருக்காங்க. அதுக்கு பார்த்ததும் ஒரு கல்லு விட்டுருச்சு உங்க அம்மாவுக்கு. அவங்களுக்கா அவ்வளோ பயமாகுது. உங்க அப்பா பார்க்குறாரு உங்க அம்மாவை. எங்கடி போயிருந்த? அது வந்துங்க, கோயிலுக்கு போயிருந்தேன். சரி, பொண்ணுங்க? அவ ரூம்ல தாங்க இருக்கா. நீ ஏண்டி இப்படி வந்து படபடபடன்ட்டு இப்படியே தட்டு தடுமாறி பேசிக்கிட்டு இருக்க? என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இல்லை, திடீர்னு நீங்கள் வந்துட்டீங்க, என்னாச்சு? அதுவா, மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதான். சரி, நான் போய் பொண்ணை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி போகிறாரு. உங்களுக்கு அம்மாக்கா, டே ஹூபி, என்னம்மா டயாங்க இருக்காரா, கிளம்பிட்டாரா? டேய், உனக்கு எப்படா தெரியும்? அவரை வர சொல்லுது நான் தான். இருக்காரா இல்லையா தெரியலையாடா. அவங்க, நீ எங்கம்மா போன அவங்க 2 பேரையும் விட்டுட்டு? இல்லடா, அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கடா, அது என்னால் கேட்க முடியல. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நான் கோயிலுக்கு போயிட்டேன். இப்போ என்னடா பண்ணுறது? ஒரு வேளை மாப்பிள்ளை இருந்தால் என்னடா ஆகுறது? ஐயோ, நான் அனுப்பின மெசேஜ் அவர் பார்த்தாரான்னு தெரியலையே. என்ன மெசேஜ்டா? இன்னைக்கு வந்து இப்படி கேன்சல் ஆயிடுச்சு, நாங்கள் திரும்ப வரோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தேனே. அப்படியா? பார்த்தாரா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஃபோனாவது பண்ணுடா. பண்ணுறேன். வெளியில் போ, இங்கே நின்றுட்டு பண்ணணும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். வெளியில் போய் தொலை. அம்மா, ரொம்ப தான்மா நீ இது பண்ணுற, போடா அப்படின்ற மாதிரி ஓபியை வெளியில் துரத்தி விட்டுறாங்க. ஹோபியும் வெளியில் போய் தேயாங்க தான் வந்து கால் பண்ணுறாரு. தேயாங்க வந்து ஃபோனை வாங்கிட்டு வந்திருந்திருப்பாரு. லைக் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான். என்னடா அது கால் வருதுன்னு அவர் எடுத்து பார்த்தா ஹோபி தான். என்ன மச்சான் கால் பண்ணுறாரு? மச்சான், சொல்லுங்க மச்சான். மச்சான், எங்கே இருக்கீங்க? நானா? உங்கள் வீட்டுக்கு வெளியில தான் மச்சான் இருக்கான். மச்சான், அப்படியே திரும்பி போயிருங்க, வீட்டுக்கு வராதிங்க. ஏன் மச்சான் அப்படி சொல்கிறீங்க? மச்சான், நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அது வந்து மீட்டிங் இன்னும் 2-3 நாளைக்கு கழிச்சு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன மச்சான் சொல்கிறீங்க? வந்துட்டீங்களா? இப்போ வீட்டுக்குள்ளார தான் இருக்கீங்களா? ஆமாம் மச்சான், வீட்டுக்குள்ளார தான் இருக்கேன். தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க. அது இல்லை மச்சான், நிலாவுக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கினேன், அதை அப்படியே கொடுத்து. மச்சான், இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிரச்சனை எடு, முதல்ல கிளம்பி போங்க. சரி மச்சான், அந்த ஃபோனு, ஐயோ அவளுக்கு நான் கூட புதுசாக வாங்கி கொடுத்துக்கிறேன் மச்சான், முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. அவங்க அப்பா வந்து கீழே வந்திருப்பாரு. ஐயோ வந்துட்டாரு, என்ன சைலண்ட்டாக வராரு? ஒரு வேளை, ஐயோ சைலண்ட் வந்து பூகம்பமாக மாறப்போகுதா?
அ அ என்னங்க ஆச்சு? ரொம்ப சைலன்ட்டா வரீங்க. ஒண்ணும் இல்ல. பொண்ணு தூங்கிட்டுருக்கா. அதான் சரி ரொம்ப இதா தூங்கிட்டு இருக்கா. அதான் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அ சரிங்க, சரி. அப்படின்ற மாரி உங்க அம்மாவும் சொல்லிட்டு, உங்க அப்பா வந்து அங்கேருந்து போயிட்டாரு. ஆஃபீஸ் ரூம் அங்க இருக்கும் இல்லையா? ஸோ அங்க போயிட்டாரு உங்க அம்மாக்கா. "சோபா! தப்பிச்சோன்டா சாமி! ஐயோ! கொஞ்ச நேரத்துல என்ன ஆட்டம் ஆடிடுச்சு." அந்த டைம்ல தான் ஹோபியும் வந்து உள்ளார வராரு. "ஏய் ஹோபி, மாப்பிள கிட்ட பேசினியா? மாப்பிள என்னடா சொன்னாரு?" "அம்மா நல்ல வேளை நான் ஃபோன் பண்ணேம்மா. இல்லன்னா வீட்டுக்குள்ளார வந்திருப்பாரு." "என்னடா சொல்ற?" "எல்லாக்கு ஃபோன் இல்லன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன வாங்க போயிருந்திருக்காரும்மா." "அப்படியாடா? ஆமா." "சரி வாங்கிட்டியா அவர்கிட்ட?" "இல்லம்மா, அவரு வந்து அப்பா பார்த்தாருன்னா பிரச்சனை இல்ல. அதனால அவரு கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். கிளம்பி போயிட்டாரு." அப்பாடா! ரொம்ப நல்லதா போச்சு. உங்க அப்பா கண்ல மட்டும் மாட்டி இருந்தாரு. ஐயோ! நினைச்சு பார்க்கவே ஐயோ! அப்படி இருக்குடா. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இந்த டென்ஷன்ல எனக்கு பசி வேற எடுக்குதும்மா. என்னம்மா சமைச்சிருக்க? ஆமா, ரொம்ப முக்கியம். வாயில நல்லா வருது. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ வேற சாப்பாடுக்கு பண்ணிட்டு போய் தொல. ம். அப்படின்னு உங்க அம்மா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. பசிக்குதுன்னு சாப்பாடு தான்னு கேட்டேன். அதுக்கு இப்படியா? என்னடா ஹோபி உன் நிலைமை இப்படியா ஆகி போச்சு? என்ன பண்றது? நமக்கு அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி ஹோபியும் வந்து போயிடுறாரு. நீங்க வந்து லைக் டீப் ஸ்லீப் எடுத்திருந்திருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்க வந்து ஒரு ஈவினிங் டைமா தான் வந்து எந்திரிக்கிறீங்க. அதுவும் வந்து உங்க அம்மா வந்து டின்னர் சாப்பிடுறதுக்காக தான் வந்து எழுப்பியிருப்பாங்க. அப்பதான் நீங்க ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. ம். ஆமா. "ஆ எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சு வாடி டின்னர் ரெடியா இருக்கு. சாப்பிடுவியா?" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. அம்மா ஆமா. அவரு எப்பவோ கிளம்பி போயிட்டாரு." "கிளம்பி போயிட்டாரா?" "ஆமாண்டி." "அம்மா நான் அவர்கிட்ட இப்ப பாரு அவர்கிட்டலாம் பேசலாம் முடியாது. உங்க அப்பாவும் அண்ணனும் திரும்பி வந்துட்டாங்க. இப்பலாம் பாசிபிளே இல்ல. வா, அப்புறமா வேணும்னா பேசிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து, "சரி நீ சீக்கிரமா நீ கீழ வா. சரியா? அப்பாவும் அண்ணனும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்களா எந்திரிக்க பார்க்குறீங்க. சுத்தமா முடியல. ஐயோ! என்னது இது? எந்திரிக்க முடியல என்னால. இப்ப நான் எப்படி எந்திரிப்பேன்? ஐயோ! ஐயோ! என்னடா இது? ஏன் இப்படி ஆகுது? அப்படி திரும்ப பார்க்குறீங்க, இப்படி திரும்பி எந்திரிக்க பார்க்குறீங்க. எந்திரிக்கவே முடியல. 1/2 மணி நேரம் ஆகுது. திரும்ப உங்க அம்மா வராங்க. "ஏய் என்னடி இன்னும் படுத்துக்கிட்டே கிடக்குற? எந்திரிடி." அம்மா என்னால எந்திரிக்க முடியலம்மா. எந்திரிக்க முடியலையா? "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் கீச்சலா தான் இருக்குமோ? ரொம்ப மோசமா இருக்குமோ? அப்படின்ற மாரி தொட்டு பார்த்தா, உங்களுக்கு பயங்கரமான காய்ச்சலா இருக்கு. "ஏய் என்னடி இப்படி கொதிக்குது?" "அதாம்மா எனக்கும் தெரியல. ரொம்ப முடியலம்மா. என்னால எந்திரிச்சு கூட உட்கார முடியல. கொஞ்சம் தூக்கி வைடேன்." அப்படின்ற மாரி உங்க அம்மா சொல்றாங்க. லைக் வந்து உங்க கழுத்துலலாம் பார்க்குறாங்க. "ஏய் கழுத்துலலாம் என்னடி?" "கழுத்துல என்னம்மா?" "என்னவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கண்ணாடி குட்டி கண்ணாடி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. உங்களுக்கு ஐய்யய்யோ! மாமா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் மாமா. அ அது ஒண்ணும் இல்லம்மா. கொசுக்கடி. கொசுக்கடியா? இது கொசுக்கடி மாரி தெரியலையே. அம்மா கொசு தாம்மா கடிச்சுது. சும்மா வந்து ஏதாவது கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. போ எனக்கு பசிக்குது. போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாரி உங்க அம்மா கீழ போறாங்க. நீங்களா? உங்க அம்மா வந்து உங்கள உட்கார வச்சு தானே போயிருப்பாங்க. தடுமாறி எந்திரிச்சு எங்கெங்கெல்லாம் வந்து இக்கி மார்க்ஸா இருக்கோ, அங்கங்கலாம் ஃபவுண்டேஷன வச்சு அப்படியே அத ஹைட் பண்ணிடுறீங்க. "அப்பாடா! தெரியல. ஐயோ! என்னால நிக்க கூட முடியலையே." அப்படின்ற மாரி தடுமாறி எப்படி எந்திரிச்சு போனீங்களோ, அப்படியே வந்து உட்காந்துக்கிறீங்க. கரெக்ட்டா நீங்க உட்காந்ததுமே உங்க அப்பாவும், அண்ணனும் உள்ளார வராங்க. "நிலா, நிலா என்னாச்சு நிலா உனக்கு?" அம்மா சொன்னாங்க, "உனக்கு காய்ச்சல்" அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பா உங்கள பார்த்ததுமே வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறது அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. தொட்டு பார்க்குறாரு. அவ்ளோ கொதிக்குது. "என்னடி இப்படி கொதிக்குது?" "தெரியலப்பா. நான் தூங்குறேனப்பா. எனக்கு முடியல." "சரி, சரி தூங்கு. இரு, இரு. நீ இன்னும் எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டு தூங்குடி." அப்படின்ற மாரி உங்க அப்பா சொல்றாரு.
இல்லப்பா எனக்கு வேண்டாம் வேண்டாங்கிட்டேன்ல சொல்லிட்டு இருந்தேன், மண்டையை பொழந்துருவேன். ஹோபி தான், ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குடி. மதியம் கூட சாப்பிட்டியா இல்லையான்னு தெரில, ஒழுங்கா சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்கு. நாளைக்கும் காய்ச்சலாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சரியா? ம். சரி, இருந்தாலும் நீ ரொம்ப தான் மிரட்டுற என்ன. அப்படி தாண்டி மிரட்டுவேன் வானரம் அப்படின்னு அவர் அப்படியே வந்து உங்களை திட்டிக்கிட்டு, ஏய் சும்மாறா, இதுக்கிட்ட என் பொண்ணு இப்படி திட்டிக்கிட்டே இருக்க, ஐயோ பொத்துக்கிட்டு வந்துருமே, எனக்கு என்ன, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹோபி போயிடுவார். உங்கள் அம்மாவும் அந்த ஃபுட்டை எடுத்து வந்திருப்பாங்க. உங்கள் அப்பா தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பொண்ணுக்கு ஐயோ இவ்வளோ காய்ச்சலாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா அழுகுற? ஐயோ என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய காய்ச்சலாக இருக்குன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குடி செல்லம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்பா ஒன்றும் இல்லைப்பா சரியாயிரும்ப்பா. இல்லைம்மா நாளைக்குலாம் வேண்டாம், நீ சாப்பிடு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சரியா? அப்பா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ சாப்பிட்டுட்டு நான் மாத்திரை போட்டால் ஓரளவுக்கு சரியாயிரும்ப்பா, நாளைக்கும் இப்படி இருந்துச்சுன்னா போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் ஃபுல்லும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவார். உங்களுக்கு புரியுது உங்கள் அப்பா எந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காரு அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியுது. ஒரு பக்கம் டயாங்க, இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா. இப்படி தான் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஓரளவுக்கு இப்போ நார்மல் வந்து ஆகிட்டீங்க. டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. திரும்ப டேப்லெட் சாப்பிட்டா தான் போதும், ஹாஸ்பிட்டல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்கீங்க. இப்படியே தான் வந்து ஒரு 2 டேஸ் போகுது. உங்கள் அப்பா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, இன்றைக்கி சாயந்தரம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கா லைக் வந்து என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. சாயந்தரம் கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நீ என்ன பண்ணுற, போய் அவளை தயார்படுத்து. டே ஹோபி, நீ என் கூட வாடா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹோபியை. உங்கள் அம்மாவா, அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இதில் விருப்பமே இல்லைம்மா. இதை பாரு நிலா, உன் அப்பா முடிவு பண்ணிட்டாருன்னா அதை மாற்றிக்கவே மாட்டார், உனக்கு நல்லா தெரியும்ல. வா. அம்மா அம்மா வேண்டாம்மா, எனக்கு டேமம்மா தாம்மா வேணும். இதை பாரு, இப்போ பொண்ணு பார்க்க தான் வராங்க சரியா, கல்யாணம் ஒன்றும் பண்ணிக்க வரல சரியா? மாப்பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன் இப்போ. எந்த மாப்பிள்ளைகிட்ட? இப்போ பொண்ணு பார்க்க வராங்க, அவங்க பொண்ணு தான் பார்க்க வராங்க, மாப்பிள்ளை கிடையாது. உனக்கு மாப்பிள்ளைன்னா என் புருஷன் மட்டும்தான். சரி சரி, மாப்பிள்ளை வரல, அவர்கிட்ட பொறுமையாக நான் பேசுகிறேன்டி சரியா, பார்த்துக்கலாம். இந்த பாரு, உன்னை நம்பி தான் நான் போகிறேன். இந்த பாரு, நான் பார்த்துக்கிறேன்டி, ஹோபி இருக்கா, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம்டி, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் வந்து உங்களை ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவும் வந்து சரி கெஸ்ட்லாம் வந்து வராங்களே, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்திருப்பாரு. அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. வந்து கெஸ்ட்ஸும் வந்து வந்துட்டாங்க. எல்லாம் உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் வந்து உட்காந்துட்டு தான் இருக்காரு. அண்ட் இதுதான் உங்களுக்கான கேள்வி. அந்த மாப்பிள்ளை யாரா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உங்களுக்கான இந்த வீடியோவில் நான் கேட்குற கொஸ்டின், ஓகேவா? ஸோ வந்து மாப்பிள்ளையும் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ கேட்குறதுக்கு வந்து அப்பப்போ அவரும் வந்து ம் ம் அப்படின்ற மாதிரி சில ஷார்ட்டான வேர்ட்ஸில் தான் வந்து ரீப்ளை கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப வந்து லைக் அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பார். பட் ஆனால் போக போக ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து அவர் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைய. ஹோபியும் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாரு, டே இன்னைக்கு தாண்டா வரானாண்டா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கிட்ட வந்து ஹோபி சொல்லியிருந்திருப்பாரு. ஹோபியும் வந்து வந்திருப்பாருங்க. அப்போ தான் லைக் வந்து நம்ஜுன் டக்குன்னு தானே உள்ளார வந்திருப்பாரு. யாரா அவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. நம்ஜுன் வந்துட்டியா, வா வா அப்படின்ற மாதிரி வந்து ஹோபி கூப்பிடுறாரு. லைக் வந்து மாப்பிள்ளை தான் வந்து கேட்குறாரு, யார் இது? இவன் என் ஃப்ரெண்டு தான், நான் தான் வர சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக, அதான். ஓ சரி சரி அப்படின்னாரு. மாப்பிள்ளையும் வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பாவா? ஓபி தான் பார்க்குறது, இவனை எதுக்குடா வர சொன்ன அப்படின்ற மாதிரி. மச்சான், அந்த ஃபைலு, அந்த அந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபைல் வந்து நீ கேட்டிருந்தல? ஆமாண்டா.
அது என் ரூம்ல தான் இருக்கு மச்சான், வா. நீங்க எல்லாம் பேசிட்டுருங்க, நான் அந்த ஃபைலை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா நீ போ, ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைல் போல, நீ போ அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டில இருந்தும் சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ஜுனை கூட்டிட்டு ஹோபி அவரோட ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, டீ என்னடா இது, இவனாடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து ஹோபியை பார்த்து கேட்குறாரு. ஆமாண்டா, அவன் யாரோ யாருதுன்னு தெரியுதா, ஆனால் அந்த மூஞ்சியை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா, ஆனால் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்றது தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. டீ அவன் யாருன்னு முதல்ல தெரியுமாடா உனக்கு? தெரியலேடா, யாருடா? டீ அவரு ஒன்று சாதாரண பிஸ்னஸ் மேனோ, இந்த மாதிரி இல்லை நம்மள மாதிரி இல்லைடா. அப்புறம் நம்மள மாதிரி இல்லைன்னா அவன் என்ன வேற்று கிரகத்துலேருந்து வந்திருக்கிற ஏலியனா? ஐயோ டே ரூபி, அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன்டா, அரசியல்வாதிடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது அரசியல்வாதியா? அரசியல்வாதியில சாதாரண ஆள் இல்லடா, அவரு ஒரு பெரிய மினிஸ்டர்டா. எத மினிஸ்டரா? டே என்னடா சொல்ற, எங்க அப்பனுக்கு எப்படிடா அந்த பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு? டேய் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, கல்யாணம் கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு அவன் கூட தான் நடக்க போகுது. டேய் என்னடா சொல்ற, ஆளை பார்த்தல, கன்ஃபார்ம் அவன் அவனுக்கு உன் தங்கச்சி தான் பொண்டாட்டியா ஆக போறான் மச்சான். வாழ்த்துக்கள் மச்சான். டேய் என்னடா இப்படி பேசுற, அப்போ அப்படி பேசிட்டு இப்ப இப்படி பேசுறியடா? இந்த ட்விஸ்ட்டை நானே எதிர்பார்க்கலடா, என்ன பண்றது? அவன் ஏதோ சாதாரணமாக நம்மள மாதிரி ஏதோ பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பான், சும்மா தட்டி விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இவன் அரசியல்வாதியாக இருக்கானடா, என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். அந்த பொலிட்டீஷியன், அந்த அரசியல்வாதி, அந்த மாப்பிள்ளை யாராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறீங்க, நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸும் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ ப்ளீஸ் நாளைக்கு ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.